ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மெக்கானிக்கல் மோட்டிவேட்டர். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து கெமிக்கல் இன்ஜினியர்ஸ், நீங்கள் ஒருவேளை கெமிக்கல் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு 5 பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்னவா நம்ம சூஸ் பண்ணலான்றதை இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஒரு அனாலிசிஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். நார்மலாக வந்து இப்போ எல்லாருமே படிக்கிறப்போ எதுக்காக படிக்கிறோம்? நீங்கள் வந்து என்ன கோர்ஸ் வேணாலும் பண்ணுங்கள், அது 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ படித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணணும், நல்ல டெசிக்னேஷனுக்கு போய் நல்ல சேலரி வாங்கணும், ஒரு ஹை பொசிஷனுக்கு போகணும். அப்படி இல்லையா, நம்ம படித்து முடிச்சதுக்கப்புறம் இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாப் கூட சூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் கவர்மெண்ட் ஜாப்ஸ் போகலாம், சில பேர் கோர் ஜாப், நான் கோர் ஜாப்ஸ், இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கையில் இருக்குது. பட் எதை பிக் பண்ணுறதுன்றது தான் அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதில் மட்டும் ஓரளவுக்கு கிளாரிட்டியாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது. இந்த ஒரு பிக்சரில் நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு பாஸ் வந்து ஒரு 4 அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் கிட்ட பேசிகிட்டு இருக்க ஒரு மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் வந்து இந்த 4 பேரில் ஒருத்தங்களா, அதாவது ஒரு ஸ்டாஃபாக இருக்கணுமா இல்லை இந்த பாஸோட பிளேஸ்க்கு நீங்கள் போகணுமான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நீங்கள் கூட அந்த பொசிஷன் ரீச் பண்ணலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதாவது நம்ம படித்து முடிச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கிறப்போ எப்படி உங்கள் கேரியர் க்ரோத் பண்ணணும், எப்படி அது டெவலப் ஆகணுன்றது நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு மூவ் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக உங்கள் டார்கெட்டை ரீச் பண்ண முடியும். இந்த வீடியோவில் வந்து நம்ம மெயினாக வந்து 3 கண்டென்ட் பார்ப்போங்க. ஒன்று வந்து எதர் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஜாபா, இல்லை பிஸ்னஸ் ஆப்ஷன்ஸா, இல்லை ஃபர்தர் ஸ்டடீஸான்றதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிக்சரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள், அவங்க வந்து கையில் வந்து ஒரு புக் இருக்குது. எதர் அவங்க வந்து ஒரு இன்டர்வியூக்காக ரெடி ஆகிட்டு இருக்கலாம், இல்லை எக்ஸாமுக்காக ரெடி ஆகிட்டுருக்கலாம். இதில் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கும், ஒரு மனக்குழப்பம் இருக்கும். இந்த மனக்குழப்பம் வந்து எல்லா ஸ்டூடெண்ட் சைட்லையும் இருக்கும். அதாவது படித்து முடிச்சுட்டு நம்ம என்ன சூஸ் பண்ணலாம், நம்ம கெரியர் எப்படி இருக்கும், நான் இதை சூஸ் பண்ண டெவலப் ஆகணும், இதுக்கு நான் ஆப்டான பர்சனா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் முக்கால்வாசி பேர் இருப்போம். இந்த கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி, கிளியர் பிக்சர் இருந்தாலே நீங்கள் உங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோர் ஜாப்ஸ் பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து மெயினாக வந்து டெடிகேட் பண்ணுறது வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கலாம், இல்லை ஃப்யூச்சரில் உங்கள் தம்பியோ தங்கச்சியோ ரிலேட்டிவ்ஸோ அவங்க யாராவது கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணால் படித்து முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கிளியர் கட் வீடியோவாக இருக்கும். இந்த டாட்ஸ்லாம் பார்த்தா கனெக்டிங் தி டாட்ஸ், அதாவது நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோன்னு முன்கூட்டியே பிளானிங்கை வந்து கரெக்டாக நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். பிகாஸ் நமக்கு முன்னாடியே தெரியும் இதுக்கப்புறம் இதான் பண்ணணும், இதுக்கப்புறம் இதாக பண்ணுறப்போ ஈஸியாக நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். காமனாக என்னென்ன கோர் ஜாப்ஸ் போகலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயோடெக்னாலஜிஸ்ட்டாக போகலாம், கெமிக்கல் இன்ஜினியராக போகலாம், கலர் டெக்னாலஜிஸ்ட், எனர்ஜி இன்ஜினியர், நியூக்ளியர் இன்ஜினியர், பெட்ரோலியம் இன்ஜினியர், ப்ராடக்ட் அண்ட் ப்ராசஸ் டெவலப்மெண்ட் சயின்டிஸ்ட், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நிறையவே இருக்குது படித்து முடிச்சதுக்கப்புறம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக வேணும், இப்போ என்னோடய கோர்லேயே நான் கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஜாப் தான் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இதுக்கெல்லாம் போகலாம். அதாவது ஒரு அனாலிட்டிக்கல் கெமிஸ்டாக இருக்கலாம், எனர்ஜி மேனேஜராக இருக்கலாம், என்விரான்மெண்டல் இன்ஜினியராக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர், மெட்டீரியல் இன்ஜினியர், மைனிங் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், குவாலிட்டி மேனேஜர், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸர், வாட்டர் இன்ஜினியர், இந்த மாதிரி பிளென்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. இதில் நீங்கள் எது சூஸ் பண்ணணும், உங்களுக்கு எது ஆப்டாக இருக்குதுன்றது மட்டும் கொஞ்சம் திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கோர் ஜாப்ஸ்லேயே கொஞ்சம் ஹைலி பெய்ட் பேக்கேஜ் எந்தெந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குன்றதை பார்ப்போம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், இப்போ எஸ்ஆர் ஆயில் இருக்குல்லங்க, இதுக்கு முன்னாடி வந்து இதான் நேம் சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்து நயாரா எனர்ஜின்ற மாதிரி மாற்றிருக்காங்க. நீங்கள் மித்தல் எனர்ஜி லிமிடெட், ஐஓசிஎல், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம், இந்த மாதிரி இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை ஆப்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பேக்கேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆதித்யா பிர்லா குரூப்பு, ஃபர்டிலைசர் சைட்ஸ் போனீங்கன்னா இந்த மாதிரி நேஷ்னல் ஃபர்டிலைசர் லிமிடெட், இன்ஜினியர் இந்தியா லிமிடெட், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இந்தியா லிமிடெட், பாரத் ஓமன் ரிஃபைனரிஸ். இப்போ ரிஃபைனரிஸ்லாம் போனீங்கன்னா கூட உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அதிகமாகவே இருக்கும். அங்கே இப்போ ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து கெமிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து அதிகமாக ப்ரிஃபரன்சஸ் கொடுப்பாங்க. நிர்மா, பிடிலைட், ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட்,
கெயில், கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட், இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி அந்த கம்பெனிஸ் இல்லை வந்து ஏதாவது ரெக்ரூட்மெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு உடனே அப்ளை பண்ணி அந்த ப்ராசஸை வந்து நம்ம கேரி ஓவர் பண்ணி அங்கே போய் நம்ம செட்டில் ஆகிறது தான் புத்திசாலித்தனம். இப்படி நம்ம நார்மலாக வந்து நம்ம எல்லாருமே பார்த்துட்டே இருப்போம். வி வில் பி கீப் ஆன் வெயிட்டிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸில். லைஃப்பில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ அதை கிராப் பண்ணுறது, ரெண்டாவது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்களே க்ரியேட் பண்ணுறது. இது ரெண்டுமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நான் கோர் ஜாப்ஸ் போவோம். நான் கோர் ஜாப்ஸ் போனீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த எப்போ பாரு வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறது, இப்போ ஒரே மொனாட்டோமஸாக வந்து ஒரே ஒர்க்கை நான் செஞ்சிட்டே இருக்கலாம், எனக்கு பிடிக்காதுன்னு நினைப்பாங்க தெரியுமா. அவங்கெல்லாம் மோஸ்ட்டாக நான் கோர் ஜாப்ஸ் போவாங்க. அதாவது வந்து எதர் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்மந்தம் இல்லாத ஜாப்ஸில் கூட சில பேர் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேங்க்கில் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி நீங்கள் கிளர்க்காக போகலாம், ஜூனியர் இன்ஜினியர் ஆகலாம், லெக்சரர்ஸ் இன் இன்ஜினியரிங் காலேஜஸ், யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணலாம், எஸ்எஸ்சி எழுதலாம், ஆர்ஆர்பி ஜாப்ஸ் போடலாம், ரயில்வே ஜாப்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ் போகலாம், இந்தியன் போலீஸ் சர்வீசஸ். ஸோ இதெல்லாம் வந்து நான் டெக்னிக்கல். அதாவது உங்கள் இன்ஜினியரிங் ரிலேட்டட் இல்லாத ஒரு போர்ஷனை நீங்கள் படித்து அந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணி கிராக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு நீங்கள் ரீச் ஆகலாம். பட் ஆனால் அதெல்லாம் நான் கோரில் வருது. இப்போ இதுவே நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் கவர்மெண்ட் ஜாபும் வேணும், அதே நேரத்தில் என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கணும்னா நீங்கள் இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணலாம். அதாவது ஓஎன்ஜிசி, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன், ஐஓசிஎல், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், பார்க், பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்களுக்கு வந்து ஒன்ஸ் இன் லைஃப் டைம் தான் கிடைக்கும். ஒருவேளை இந்த எக்ஸாம்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் வந்து செட்டில்டு. இஐஎல், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட், இஸ்ரோ, ஸ்பேஸ்லலாம் சில பேருக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் அந்த ஸ்பேஸ் ரிலேட்டடாக ஒர்க்ஸ் தான் நான் எதிர்பார்ப்பேன், நான் போய் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் இஸ்ரோவில் ட்ரை பண்ணலாம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இன் ஐஐடிஸ் அண்ட் என்ஐடிஸ். ஸோ எல்லாமே ரொம்ப ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். நீங்கள் அங்கே வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக கூட நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜும் அதிகமாக இருக்கும், நிறையா லேர்ன் பண்ணலாம், நிறைய இது நீங்கள் ரிசர்ச்சில் வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்றத உங்கள் மூலமாக நீங்கள் இந்த உலகத்துக்கு கொண்டு வரலாம். பொதுவாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பிக்சரில் வந்து ஒரு புக்ஸ் எல்லாம் இருக்குது, உட்காந்து படிச்சுட்டே இருக்காங்க. ஸோ நார்மலாக நாங்கள் பார்த்தோன்னா இப்போ இதை தவிர வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம தேடிட்டே இருக்கணும். எப்பயுமே நம்ம வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது, அந்த ஆப்ஷனுக்கு நம்ம ஆப்டாக இருக்காமான்னு யோசிக்கணும். ஸோ இதை தவிர நீங்கள் பார்த்தா இண்டஸ்ட்ரி, டிஃபென்ஸ் சைட் போனால் சரி, இல்லை சயின்டிஸ்ட்டாக இஸ்ரோவில் ஜாயின் பண்ணிக்கலாம், ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் ஆர் அசோசியேட் ரிசர்ச் ஃபெலோவாக வந்து சிஎஸ்ஐஆர், இந்த மாதிரி லேப்ஸ்லாம் நிறைய இது இருக்குல்ல, அதில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து சயின்டிஸ்ட்டாக கூட போகலாம். அதாவது பிஐஎஸ், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டில் வந்து சயின்டிஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம், பார்க் போகலாம். ஸோ பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என்சிஎல், எஸ்கியூஏஓ அங்கெல்லாம் ட்ரை பண்ணலாம். பப்ளிக் செக்டர் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், ஐஓசிஎல், ஹெச்பிசிஎல், ஓஎன்ஜிசி, இந்த பப்ளிக் செக்டர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சயின்டிஸ்ட்டாக வந்து சிபிசிபி, அங்கே ஒரு ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து தான் கூட அது வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஓகேப்பா, நான் இதெல்லாம் ரைட்டு, எனக்கு இந்த கோரு நான் கோரு இதெல்லாம் தவிர வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஏன்னா நம்ம டெய்லி வந்து நம்ம எல்லாருக்கிட்டேயும் மினிமம் ஒரு மொபைல் ஃபோன் இருக்கும், சில பேர் லேப்டாப்லாம் வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் ரெகுலராக வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன புதுசாக வந்திருக்குன்ற நம்ம சர்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். நியூஸ் பேப்பர் பார்க்கலாம், நீங்கள் வந்து நிறைய பிளென்டி ஆஃப் ஆப்ஸ் இருக்குது, இந்த ஆப்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி என்னென்ன கரண்ட்டாக அப்டேட் ஆகுதுன்ற நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை வந்து ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வேணாப்பா, நான் ஸ்ட்ரைட்டாக வந்து பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு சில பேர் ஆசைப்படுவாங்க. நீங்கள் என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம், ஓகேங்களா. ஆனால் பிஸ்னஸில் ஒரு ஆசை இருக்குது, ஒரு உங்களுக்கு வந்து அந்த சைடாக போகணுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் படித்த சப்ஜெக்டை பிஸ்னஸில் எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னு பாருங்கள். அதாவது நீங்கள் ப்ராடக்ட் அண்ட் ப்ராசஸ் டெவலப்மெண்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், ப்ராசஸ் டிசைன் ஆரம்பிக்கலாம், கெமிக்கல் இன்ஜினியரிங் கன்சல்டன்சி கூட ஆரம்பிக்கலாம், எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் கொடுக்கலாம், ப்ரிடிக்டிவ் அனாலிசிஸ், டேட்டா எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், பயோஃபியூலில் வந்து உங்களோட நாலேஜை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணலாம். ஸோ வேறு என்ன ஆப்ஷன்ஸ், மேனுஃபேக்சரிங், பிளாஸ்டிக்ஸ் அண்ட் பயோபிளாஸ்டிக்ஸ், சஸ்டைனபிள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட் பிஸ்னஸாக கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம், கெமிக்கல் அண்ட் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் கூட பண்ணலாம். ஸோ பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் படித்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் அதை எப்படி பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணி உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. பட் நமக்கு ஆப்டாக இருக்கா, நீங்கள் அதுக்கு ஆப்டாக இருக்கா, அதுக்கான ரிசோர்ஸஸ் முக்கியமாக என்னென்னா ரிசோர்ஸஸ் நம்மக்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஸ்டார்ட் எ ஒய்னரி ஆர் ப்ரூவரி. இந்த
வைனரி ப்ரூவரியில் என்னன்னு தெரியல, மைட் பி உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இதுக்கான டெக்னிக்கல் நேம் என்னன்றதை கேட்டுக்கோங்க, உங்களுக்கு மைட் பி தெரிஞ்சிருக்கலாம். ஹெர்பல் சோப் மேக்கிங், சேஃப்டி கன்சல்டன்ட், ப்ராசஸ் ஆப்டிமைசேஷன் எக்ஸ்பர்ட்டாக கூட இருக்கலாம், ப்ராசஸ் கண்ட்ரோல் கன்சல்டன்ட். ஸோ வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வேணாப்பா, நான் கோரும் போக மாட்டேன், நான் கோரும் போக மாட்டேன், பிஸ்னஸும் ஆரம்பிக்க மாட்டேன், ஒரு 5வது ஒரு ஆப்ஷன் என்னென்னா ஹையர் எஜுகேஷன். ஸோ நம்ம லாஸ்ட் ஆப்ஷன் ஹையர் எஜுகேஷன் பார்க்குறோம். ஹையர் எஜுகேஷனில் என்னென்ன இருக்குது, அதாவது நான் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன், 4 இயர்ஸ் படித்தாச்சு, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிற பசங்களுக்கு நீங்கள் வந்து கடல் கடந்து போய் கூட வேறு ஒரு கண்ட்ரியில் நீங்கள் எம்எஸ் கூட பண்ணலாம். ஸோ நம்ம ஆப்ஷன் நம்ம கண்ட்ரிலேயே நீங்கள் எம்இ பண்ணலாம், எம்டெக் பண்ணலாம், இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்கள் ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிட்டிங்கன்னா இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், என்ன படிக்கலாம், நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. கேட் எக்ஸாம் இருக்குது, டான்செட் எக்ஸாம் இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எழுதினா நம்ம வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து போக முடியும். ஸோ அப்படி போனால் என்னென்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம், பயோடெக்னாலஜி, ஃபார்மாசிட்டிக்கல் இன்ஜினியரிங், ப்ராசஸ் இன்ஜினியரிங், நானோ டெக்னாலஜி, பயோமினரல் ப்ராசஸிங், பாலிமர் சயின்ஸ் அண்ட் ஃபைபர், டெக்ஸ்டைல் ப்ராசஸிங். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒருவேளை எம்எஸ் எடுக்கிறதானா, இப்போ நீங்கள் வந்து மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் எடுக்கிறீங்க, வேறு ஒரு யூனிவர்சிட்டி வேறு ஒரு கண்ட்ரியில் போய் இந்த கோர்ஸை நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலான்னு பாருங்கள். ஸோ பாலிமர் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஃப்ளூயிட்ஸு, பயோகெமிக்கல் அண்ட் பயோ ப்ராசஸ் இன்ஜினியரிங், கேட்டலிஸ்ட் அண்ட் ரியாக்ஷன் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் எடுக்கலாம், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் எடுக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து என்விரான்மெண்ட்டில் இருக்க பொல்யூஷன், இந்த மாசெல்லாம் கட்டுப்படுறதுக்கு நீங்கள் உங்கள் சைடில் என்னென்ன மெஷர்ஸ் இருக்கலாம்னு கூட புதுசாக எடுத்து கூட படிங்க. நானோ டெக்னாலஜி சைட் போகலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எம்இ, எம்டெக் அதை முடிச்சுட்டு நீங்கள் ஊரில் எம்எஸ் கூட நீங்கள் போகலாம். இது ரெண்டுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒரு ஆப்ஷன் வந்து பிஹெச்டி இருக்குது. அதான் இதுக்கு அடுத்த டிகிரின்னு பார்த்தா நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃபார் டாக்டரேட்ஸ். ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிலேட்டட் நீங்கள் எந்த ஃபீல்டில் வந்து ரிசர்ச் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை மேலும் மேலும் கொஞ்சம் மெழுகேற்றுற மாதிரி அதில் இன்னும் நீங்கள் ரிசர்ச்சில் நீங்கள் இன்வால்வ் ஆகி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அதுதான் பிஹெச்டி, அதான் டாக்டரேட்ஸ். ஸோ அப்படி இல்லைப்பா எனக்கு பிஹெச்டிலாம் வேணாம், எனக்கு எம்இ, எம்டெக்லாம் வேணாம், இதை தவிர ஏதாவது ஆப்ஷன் இருக்கானா இருக்குது. எம்பிஏ, ஸோ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன். அதாவது நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டோ இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சிட்டோ நான் வந்து ரிகார்டிங் அட்மினிஸ்ட்ரேஷன் சைட் போகணுன்னு ஆசைப்பட்றவங்க வந்து ஹையர் ஸ்டடீஸாக நீங்கள் எம்பிஏ கூட எடுத்து பண்ணலாம். ஸோ இது மாதிரி plenty ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளை சுற்றி இருக்குது. பட் நமக்கு அது ஆப்டாக இருக்குமா, நம்மளால் படிக்க முடியுமா, நமக்கான அது ரிசோர்ஸஸ் இருக்கா? ஸோ இதில் நான் எந்த ஒரு இதுவும் யாரோட பேரண்ட்ஸோட கம்பல்ஷன்லையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்றதுக்காக நம்ம படிக்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் தான் அதுக்கப்புறம் ஃபர்தராக அது ரிலேட்டடாக சர்வே பண்ண போகிறீங்க. அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். யாரோட நிர்பந்தமோ இல்லை டைம் பாஸ்க்கோ இல்லை வந்து சும்மா அந்த தற்காலிகமாக அந்த டைமில் அந்த நேரத்தில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணுமேன்றதுக்காக பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக அட்டர் வேஸ்ட்டாக இருக்கும், மணியும் வேஸ்ட்டு, அந்த டைம் டியூரேஷன் இருக்குல்ல, எய்தர் 1 year or 2 years or 3 years, அந்த டைம் டியூரேஷனும் வேஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்ற மாதிரி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது குவரிஸோ இல்லை ஃபர்தர் ஏதாவது டாபிக்ஸில் நான் பேசணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் அதை ரிலீவ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக கெமிக்கல் இந்த இன்ஜினியரிங் ரிலேட்டடாக வீடியோ போடணுன்றதே வந்து இந்த ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு கமெண்ட்ஸில் பார்த்தேன். ஸோ அதனால தான் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக போட்டிருக்கேன். மேக்ஸிமம் நான் வந்து ஐ எம் ஃப்ரம் மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட், மெக்கானிக்கல் ரிலேட்டடாக வீடியோஸ் டாபிக்ஸ் எதாவது இருந்தால் எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். மைட் பி நீங்கள் வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் வேறு ஏதாவது டாபிக்ஸ் கொடுத்தா கூட நான் சர்ச் பண்ணி ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு புட். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுற ஒரு வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இப்போ நமக்கு இன்னும் அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது ஜேர்னல்ஸில் நீங்கள் ஆசைப்பட்டால் கூட நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ கிரேட் டே.